வணக்கம் அன்பர்களே. வேர்களை தேடியின் சென்ற பகுதியில் முற்கால சேரர்களின் 6ஆம் 7ஆம் தலைமுறை மன்னர்களான குட்டுவன் கோதை மற்றும் சேரமான் யானைக்கட்சை மாந்தரஞ்சேரல் இருமுறை பற்றியும் நாம் பார்த்தோம். இவருடைய ஆட்சி காலமானது 150 175 பொதுயுகம். இவர்களுக்கு அடுத்தபடியாக 8ஆம் தலைமுறை சேர மன்னனாக நமக்கு காட்டப்படுபவன் சேரமான் மாரி வன்கோ அல்லது மாவன்கோ. இவனுடைய ஆட்சி காலம் 150 175 பொதுயுகம் என்று திரு கே.என். சிவராஜ பிள்ளை அவர்கள் தன்னுடைய த குரானாலஜி ஆஃப் தி ஏர்லி தமிழ்ஸ் என்கின்ற புத்தகத்தில் நமக்கு கொடுத்துள்ளார். இந்த மன்னனை பற்றி ஒரே ஒரு புறநானூறு பாடலில் இடம்பெறுகின்ற ஒரு குறிப்பை வைத்துதான் இவனை இந்த 8ஆம் தலைமுறையில் பொருத்தி காட்ட முடிகிறது என்பதையும் அவர் முன்வைக்கின்றார். புறநானூறு பாடல் 367 ஔவையாரால் பாடப்பட்டது. இந்த பாட்டு சோழ மன்னன் ராஜசுயம் வேட்ட பெருநற்கிள்ளியின் அவையில் பாடப்பட்டு, இதை பற்றி நம்ம விரிவாக ஏற்கனவே ஒரு பகுதியில் பார்த்திருக்கின்றோம். அந்த பகுதியுடைய அந்த லிங்கை நான் இங்கே கொடுக்குறேன். இந்த பாடலில் சோழ மன்னனின் அவையிலே ஔவையார் பெருநற்கிள்ளியையும் சேரமான் மாவன்கோவையும் பாண்டிய மன்னன் உக்கிர பெருவழுதியையும் ஒரு சேர கண்டு மிகவும் உளம் மகிழ்ந்து இந்த மூவரையும் பார்க்கும் பொழுது ஒன்று புரிந்து அடங்கிய இருபிறப்பாளர் முத்தி புரைய காந்தக இருந்த கொற்ற வெண்கொடை கொடிதீர் வேந்தீர் என்று பாடுகின்றார். இருபிறப்பாளர் என்று சொல்லக்கூடிய பிராமணர்களின் முத்தி என்று சொல்லக்கூடிய அந்த 3 வேள்விகளைப் போல் ஒளிமயமாக இந்த 3 கொடிதேர் மன்னர்களும் காட்சியளித்தார்கள் என்ற குறிப்பினை வைக்கின்றார். அந்த முற்காலத்திலேயே இங்கு ஆரிய கலாச்சாரத்தின் ஊடுருவல் நன்றாக பதிந்திருந்தது என்பதை தவிர வேறு வரலாற்று குறிப்புகள் இல்லை. தன்னுடைய சேர மன்னர் வரலாறு புத்தகத்தில் ஔவை துரைசாமி பிள்ளை எப்படி இந்த மன்னன் சேரர்களின் கடுங்கோ பரம்பரையை சார்ந்தவன் என்பதையும் இவன் கொங்கு நாட்டு பகுதியிலிருந்து ஆட்சி செய்தான் என்பதையும் பதிவிடுகின்றார். அந்த அளவில் இந்த மன்னனை பற்றிய வேறு செய்திகள் இல்லாததால் இவனுடைய சமகால மன்னனாக நமக்கு கேஎன்எஸ் அவர்களால் காட்டப்படுகின்ற கோக்கோதை மார்பன் குறித்து பார்ப்போம். இந்த சேரமான் கோக்கோதை மார்பன் பற்றி புறநானூற்றில் 2 பாடல்களும் அகநானூறில் 1 பாடலும் இடம்பெறுகின்றன. நாம் சென்ற முறை எப்படி இந்த கோதை என்கின்ற பழஞ்சேரர் மரபு பற்றிய செய்திகளை ஔவை துரைசாமி பிள்ளை அவர்கள் கொடுத்திருக்கின்றார் என்று பார்த்தோம். குடநாடு பகுதியில் ஆண்ட இவர்கள் கோதை குறிச்சி, கோதைச்சேரி என்ற ஊர்களின் பெயர்கள், கோதை ஆறு என்று ஒரு ஆற்றின் பெயர், இவற்றை கொண்டு இவர்கள் ஆண்ட இந்த பகுதி நிறுவப்பட்டது என்பதையும் பார்த்தோம். இந்த கோதை மரபை சார்ந்த கோதை மார்பனை பற்றி பொய்கையார் புறநானூற்றில் 2 பாடல்களை பாடியுள்ளார். புறநானூறு பாடல் 48 கோதை மார்பிற் கோதையானும் கோதையை புணர்ந்தோர் கோதையானும் மாக்கழி மலர்ந்த நெய்தலானும் கல்நாரும்மே காணலம் தொண்டி அஃது எம் ஊரே அவன் எம் இறைவன் என்று பாடுகின்றார். இப்போ இந்த பாட்டிலிருந்து இந்த மன்னன் ஆட்சி செய்த பகுதியின் தலைநகரம் துறைநகரான தொண்டி என்பதை நிறுவுகின்றார். கோதை தன் கழுத்தில் அணிந்த மாலைகளிலிருந்தும் அவனோடு கூடியிருந்த பெண்களின் கழுத்துக்களில் இருந்த மாலைகளிலிருந்தும் மேலும் அங்கிருந்த பெரிய நீர்நிலைகளில் உள்ள, அதாவது பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வோம், அதிலிருந்த அல்லி மலர்களிலிருந்து வந்த மணமும் ஒன்று கூடி காற்றில் தவழ்ந்து வருகின்றன. இப்படிப்பட்ட இந்த கானலம் தொண்டி என்னுடைய ஊர், இந்த கோதை மார்பன் என்னுடைய மன்னன் என்று அவர் பாடுகின்றார். புறநானூறு பாடல் 49 யாங்கனம் மொழிகோ ஓங்குவாள் கோதை, ஓ கோதை மன்னனே உன்னை நான் எப்படி அழைப்பேன் என்று ஒரு அழகான பாடலை வைக்கின்றார். நாடன் என்கோ ஊரன் என்கோ பாடிமெழ் பனிக்கடர் சேர்ப்பன் என்கோ யாங்கனம் மொழிகோ ஓங்குவாள் கோதையை புனவர் தட்டை புடைப்பின் அயலது இறங்கு கதிர் அலமறு கழனியும் பிறங்கு நீர் சேர்ப்பினும் புல் ஒருங்கு எழுமே. என்னுடைய இந்த கோதை மன்னனை நான் எப்படி விரிப்பேன்? மருத நிலங்களை ஆட்சி செய்கின்ற ஊரன் என்பேனா, குறிஞ்சி நிலங்களை ஆளுகின்ற நாடன் என்பேனா, கடலோரத்தில் உள்ள நெய்தல் நிலங்களை ஆள்கின்ற சேர்ப்பன் என்பேனா என்று பாடுகின்றார். அப்ப இப்படிப்பட்ட நிலப்பகுதிகள் அத்தனையும் அடக்கியது அவனுடைய இடம் என்பதை குறிப்பிடுகின்றார். இந்த இடத்துல இந்த நாடன், ஊரன், சேர்ப்பன்
இவையெல்லாம் அந்தந்த நிலங்களின் தலைவர் பெயர்களாக தொல்காப்பியர் வரையறுத்திருக்கின்றார். இதில் இந்த சேர்ப்பன் என்கின்ற சொல்லுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு தமிழ் வேர்ச்சொல் ஆய்வு குறிக்கப்படுகின்றது. சேர்தல், அதாவது கடல் கரையும் நிலமும் சேர்கின்ற இடம், அதிலிருந்து வந்த சொல் சேர்ப்பன் என்று விளக்கப்படுகிறது. சேர்தல், சேரல், அதிலிருந்து சேரர். சேர நாட்டின் பெரும் பகுதி இந்த சேர்ப்பு நிலம். இந்த கோதை மன்னனை பற்றி அகநானூற்றில் ஒரு பாட்டினை வைக்கின்றார் நக்கீரர். நக்கீரர் எப்படி இவனுடைய முன்னோரான குட்டுவன் கோதை குறித்தும் பாடியிருக்கின்றார் என்று நாம் சென்ற முறை பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல அடுத்தடுத்த 2 தலைமுறைகளை பாடக்கூடிய ஒரு லிங்க் போயட்டாக நக்கீரர் வருகின்றார். மருதத்திணையில் வருகின்ற இந்த பாடலில் தலைவியின் தோழி தலைவனுக்கு வாயில் மறுக்கிறாள். பரத்தையின் வீட்டிற்கு சென்று தங்கிவிட்டு அவன் இரவு முழுவதும் திரும்பாமல் இருக்கின்றான் என்பதை சுட்டிக்காட்டி அவள் பாடுகின்றாள். நீ நின் பண் அமை நல்யாழ் பாணனோடு விசிப்பினி மன்னார் முழவின் கண் அதிர்ந்து இயம்ப மகிழ் துணை சுற்றமோடு மட்டு மாந்தி எம்மனை வாராயாகி முன்னாள் நும்மனை சேர்ந்த ஞான்றை அம்மனை குறுந்தொடி மடந்தை உவந்தனள். நீ நேற்று நம் வீட்டிற்கு வாராமல் உன் நண்பர்களோடும் யாழிசைக்கும் பாணரோடும் சேர்ந்து அவள் வீட்டிற்கு சென்று தங்கியிருந்தாய். அங்கு முழவுகள் முழங்க யாழிசை கூட அந்த பெண் கை வளையல்கள் குலுங்க மகிழ்ந்திருந்ததை நாங்கள் அறிவோம். நெடுந்தேர் இடையணி யானை பழையன் மாறன் மாடமலி மருகின் கூடல் ஆங்கன் வெள்ளத்தானையோடு வேறுபுலத்து இருத்த கிள்ளி வளவன் நல் அமர் சாய் கடும்பரி புறவியோடு களிறுபல வவ்வி ஏதில் மன்னர் ஊர்கொழ கோதை மார்பன் உவகையின் பெரிதே. அப்படி நீ அங்கே இருந்தப்ப அந்த பரத்தையின் மகிழ்ச்சி எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைத்து அதற்கு பதிலாக நக்கீரர் தருகின்ற இந்த பாடலில் ஒரு வரலாற்று செய்தியை நமக்கு சேர்த்து பதிகின்றார். அவளுடைய மகிழ்ச்சி கோதை மார்பனின் மகிழ்ச்சியைப் போல் மிக பெரிதாக இருந்ததாம். எதை கேட்டு இந்த கோதை மார்பன் இவ்வளவு மகிழ்ந்தானாம்? சோழ மன்னன் கிள்ளி வளவன் கடல் போன்ற தனது பெரும் படைகளோடு கூடல் நகரை ஆக்கிரமித்து அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த பழையன் மாறனை தோற்கடித்தானாம். அதை கண்டு கோதை மார்பன் மகிழ்ச்சி கொண்டான். இப்போ இதை கண்டு ஏன் இவன் மகிழ்ந்திருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை தங்களுடைய அந்த சேர பரம்பரைக்கு பெரிய இழுக்கு ஏற்பட்டதை எண்ணி, எதனால் இழுக்கு ஏற்பட்டது? இவனுடைய முற்கால தலைமுறை மன்னனான மாந்தரஞ்சேரலை பாண்டியன் நெடுஞ்செழியன் தலையானங்கானம் போரிலே தோற்கடித்து சிறைப்பிடித்திருந்தான் அல்லவா? அப்போ அதற்கு பழி வாங்குவது போல் இந்த கிள்ளிவளவனின் வெற்றியை இவன் கண்டிருக்கலாம். இந்த கோகோதை மார்பனை பற்றி அவை துரைசாமி பிள்ளை அவருடைய சேர மன்னர் வரலாற்றில் குறிப்பிடவில்லை. ஆனால் மற்றொரு மன்னர்களை சங்க இலக்கிய பாடல்களின் தரவுகள் அடிப்படையில் குறிப்பிடுகின்றார். சேரமான் வஞ்சன் மற்றும் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. சேரமான் வஞ்சன் மேற்கு மலை தொடர்ச்சியில் இருக்கின்ற பாயல் மலை பகுதியிலிருந்து ஆட்சி செய்தவன். இவனை பற்றி புறநானூறு பாடல் 398 திருத்தாமனார் என்கின்ற புலவர் மிக அழகான பாடல் ஒன்றினை வைக்கின்றார். மதிநிலா கரப்ப வெள்ளி ஏர்த்தர என்று தொடங்குகிறது பாடல். பரிசலர் வரையா விரைசை பந்தல் வரிசையன் இருத்த வாய்மொழி வஞ்சன் நகைவர் குறுகின் அல்லது பகைவர்க்கு புலியினம் மடிந்த கல் அலை போல துண்ணல் போகிய பெரும்பெயர் மூதூர். வஞ்சனின் பாயல் மலை மிகவும் பழமை வாய்ந்த ஒரு மூதூர். அங்கு தன் அவையில் அமர்ந்து வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி பரிசில்களை வழங்கி கொண்டிருக்கின்றான் வஞ்சன். இந்த அவைக்குள் செல்வது என்பது போன்ற நண்பர்களுக்கு மிகவும் எளிது. ஆனால் அவனுடைய பகைவர்களுக்கோ புலிகள் தூங்குகின்ற குகைக்குள் நுழைவது போன்றது. தொடர்ந்து மதிய தன்ன என் அரிக்குரல் தடாரி இரவு வரை நெடுவார் அரிப்ப வட்டித்து. நான் என்னுடைய நிலா போன்ற வட்டமான தடாரி பறையை ஒலித்து கொண்டு அவனிடம் சென்றேன். என் வரவு அறியி சிறிதற்கு பெரிது வந்து விரும்பிய முகத்தனாகி என் அரை துரும்புபடு சிதார் நீக்கி தன்னரை புகை விரிந்தன்ன பொங்கு துகில் உடியி. என் வரவு அறிந்து அவனும் மிகவும் மனம் மகிழ்ந்து என்னுடைய இடையிலிருந்த கந்தல் ஆடையை களைந்து
தான் உடுத்தியிருந்தது போல புகை விரிந்தன்ன பொங்கு துயில். அதாவது ஆகாயத்தில் இருக்கின்ற வெண்மேகங்களை போன்ற மிக மென்மையான பஞ்சு ஆடைகளை எனக்கு தருவித்து கொடுத்தான். வரையுறள் மார்பின் வையகம் விளக்கும் விரவுமணி ஒளிர்வரும் அரவு உரள் ஆரமொடு பறையிசை அருவி பாயல் கோவே. அவனுடைய அகன்ற மார்பில் முத்தாலும் மணிகளாலும் ஆன அணிகலன்களுக்கு ஊடே அரவு உரள் ஆரம். அந்த காலத்துல இந்த நாகப்பாம்பிலிருந்து கிடைக்கக்கூடிய நாகமணியை அணிகலனாக செய்து போடுவது என்பது ஒரு மரபாக பேசப்பட்டு வந்தது. அப்படிப்பட்ட அந்த நாகமணி மாலையை இவருக்கு பரிசாக அளித்தானாம் பாயல்கோ. எப்படிப்பட்ட பாயல் மலை, அருவிகள் விழுகின்ற சத்தம் பறை அதிர்வது போல் விளங்குகின்ற பாயல் மலை. இப்படி ஒரு அருவி வீழ்கின்ற சத்தத்தை பறையோசையோடு ஒப்பிட்டு கூறுகின்ற சங்கப்பாடல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சேர மன்னர்களை புகழ்ந்து பாடிய பாடல்களாகவே அமையும். அவர்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலே அருவிகள் பல வீழ்ந்த பகுதிகளுக்குரிய ஆட்சியாளர்களாக விளங்கியதே அதற்கு காரணம். இந்த பாயல் மலை என்பது இன்றைக்கு இருக்கின்ற கேரளாவின் வயநாட்டு பகுதியில் இருப்பதையும் அதற்கு அஞ்சு குன்று என்று பெயர் இருப்பதையும் அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் சுட்டி காட்டுகின்றார். வடக்கே வயநாடு முதல் தெற்கே கொடைக்கானல் வரை இடையில் உள்ள அந்த மலைப்பகுதி முழுவதுமே சேரமான் வஞ்சனின் ஆட்சிக்கு உட்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து, இதோடைய தெற்கு எல்லையாக கண்ணன்தேவன் மலை இருந்திருக்க வேண்டும் என்பதையும் தன்னுடைய புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகின்றார். மிக சுவாரஸ்யமாக எப்படி இந்த வஞ்சன் குன்று, வஞ்சனால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதி என்பது காலப்போக்கில் மொழி திரிபால் அஞ்சன் குன்று என்றாகி அஞ்சனக்கிரியாகி இந்த பெயர்களெல்லாம் வடமொழியாக்கம் செய்யப்பட்ட போது அஞ்சனன் என்பது கருநீல நிறம் என்பதால் அஞ்சனகிரி தவறுதலாக நீலகிரி என்று பெயர் சூட்டப்பட்டது என்கின்ற தன்னுடைய கருத்தையும் அவர் பதிகின்றார். மேலும் ஆர்எல் ரைஸ் என்கின்ற ஒரு ஆங்கில கல்வெட்டியல் மற்றும் தொல்பொருள் ஆய்வாளரின் ஆய்வை பற்றியும் இங்கு ஒரு குறிப்பு வைக்கின்றார். த கூர்க் கெசட் என்று இந்த ரைஸ் அவர்கள் ஆய்வு செய்த இந்த குடநாடு பகுதிகளில் எப்படி ஆங்கிலேயரின் வரவுக்கு வெகு நாள் முன்னதாகவே இந்த பழந்தமிழர் காலத்தில் கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்களிலே நகர அமைப்புகள் இருந்திருக்கின்றன என்பதனை அவர் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். கேனஸ் அவர்கள் இந்த சேரமான், வஞ்சன் மற்றும் பெருங்கடுங்கோ இவர்கள் இருவரையும் தவிர இன்னும் 2 சேர மன்னர்களை பற்றியும் குறிக்கின்றார். சேரமான் ஆதன் அவினி மற்றும் சேரமான் கோட்டாம்பலத்து துஞ்சிய மாக்கோதை. இந்த சேர மன்னன் ஆதன் அவினி என்பவன் ஓரம்போக்கியார் என்கின்ற ஒரு சங்கப்புலவரின் புரவலனாக இருக்கின்றான். இந்த ஓரம்போக்கியார் இவனை பற்றி 10 பாடல்களை ஐங்குறுநூறில் இடம்பெறுகின்ற மருதத்திணை சார்ந்த பாடல்களில் பாடியிருக்கின்றார். அதாவது 100 பாட்டில் முதல் 10 ஓரம்போக்கியார் பாடியது. ஒவ்வொரு பாடலும் வாழி ஆதன் வாழி அவினி என்று தொடங்குகின்றது. இதை வைத்து அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதன் என்பது தந்தையின் பெயராகவும் அவினி என்பது மகனின் பெயராகவும் இருந்திருக்க வேண்டும். இந்த ஆதன் அப்படிங்கிற பெயர் கொண்ட சில ஆட்சியாளர்கள் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஆதன் அழிசி, ஆதன் உங்கன், மேலும் சேரமான் ஆடுகோட்பாட்டு சேரல் ஆதன். ஓரம்போக்கியாருடைய இந்த பாடல்களிலிருந்து ஆனால் இந்த ஆதன் அவினியின் ஆட்சி குறித்து வரலாற்று பூர்வமான தரவுகள் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்ததாக சேரமான் கோட்டம்பலத்து துஞ்சிய மாக்கோதையை எடுத்துக்கொண்டோமானால் இவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த மன்னனே பாடியிருக்கின்ற ஒரே ஒரு புறநானூற்று பாடல் தான் நமக்கு கிடைக்கின்றது. புறநானூறு பாடல் 245 கையறு நிலை என்கின்ற துறை. விரும்பிய ஒருவரை இழக்கும் தருணத்தில் பாடப்படுவது கையறு நிலை. இந்த பாடலில் தன்னுடைய இளம் மனைவியை இழந்து துக்கத்தில் இருக்கின்ற இந்த மன்னன் பாடுகின்றான். யாங்கு பெரிதாயினும் நோயளவு எனைத்தே உயிர் செகுக்கல்லா மதுகைத்து அண்மையின் கள்ளி போகிய களரியம் பரந்தலை வெளிடை பொத்திய விளை விறகு ஈமத்து ஒள் அழல் பள்ளி பாயல் சேர்த்தி ஞாஞர் மாய்ந்தனள் மடந்தை இன்னும் வாழ்வல் என்னிதன் பண்பே. என் மனைவி இறந்து விட்டாள். இறந்த பின் அவளை இடுகாட்டில் கள்ளிச்செடி கொண்டு ஏற்படுத்திய பெருநெருப்பில் இட்டு
அவள் மேல் உலகம் சென்றதையும் கண்ட பின்பு நான் இன்னும் உயிரோடு இருக்கின்றேனே. இதுதான் இந்த வாழ்க்கையா? இந்த துக்கத்தை எண்ணி என் புத்தியும் பேதலித்து போகிறது என்று ஒரு மன்னன் இந்த பாட்டில் பதிந்து முதன்முறையாக ஒரு ஆண்மகன் இறந்த ஒரு பெண்ணை நினைத்து உருகுவதாக இந்த பாடலை அமைத்திருக்கின்றான். இந்த மன்னன் கோட்டம்பலம் என்கின்ற இடத்தில் உயிர் விட்டதால் கோட்டம்பலத்து துஞ்சிய மாக்கோதை என்கின்ற பெயரையும் பெறுகின்றான். இந்த கோட்டம்பலம் என்பது இன்றைய அம்பலப்புழை என்று நமக்கு தெரிகின்றது. KNS அவர்கள் இந்த நால்வரையும் எப்படி கோப்பெருஞ்சோழன் பற்றி அறிந்திருந்தும் அவனை முற்கால சோழர்கள் பட்டியல் சேர்க்க முடியவில்லை என்பது போல் இந்த 4 மன்னர்களையும் சேர்க்க முடியவில்லை என்பதை குறித்து வருங்காலத்தில் புதிய தரவுகள் கிடைத்தால் மீள்பார்வை செய்து இவர்களை தக்க தலைமுறைகளில் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கின்ற ஒரு குறிப்பையும் வைக்கின்றார். சமீப காலங்களில் நடக்கின்ற ஆய்வுகளில் இது போன்ற சில தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன. உதாரணத்திற்கு சேர மன்னன் குட்டுவன் கோதையின் பெயர் தாங்கிய வெள்ளி நாணயங்களை கரூரில் இருக்கின்ற அமராவதி ஆற்றின் படுகையிலிருந்து கண்டெடுத்திருக்கின்றனர். இந்த நாணயங்களின் ஒரு பக்கத்தில் தமிழிய எழுத்தில் குட்டுவன் கோதை என்கின்ற இந்த மன்னனின் பெயரும், மறுபக்கத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பிளாங்க் காயின் என்று சொல்வோம், அதுபோல இருப்பதை பார்த்து அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோமராஜ்யத்தில் வெளிக்கொணரப்பட்ட இந்த கமமரேட்டிவ் காயின்ஸ் என்போம், ஒரு மன்னனின் புகழை நிலைநாட்டுவதற்காக வெளியிடப்படுகின்ற நாணயங்கள், அந்த மாதிரி குட்டுவன் கோதையின் புகழை நிலைநாட்ட வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை தெரிவிக்கின்றனர். அண்மையில் 2007 எகிப்து நாட்டிலே கிழக்கு பகுதியில் இருக்கின்ற பாலைவனத்தில் அபு கரையா என்கின்ற இடத்தில் சதுர வடிவிலான சேர நாணயம் கண்டெடுக்கப்பட்டு இதனை தொல்பொருள் அறிஞர்கள் 100 பொதுயுகம் என்று காலக்கணிப்பும் செய்திருக்கின்றனர். அப்போ அந்த ஏறத்தாழ 2000 ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலேயே சேர கரைகளிலிருந்து அந்த பகுதிகளுக்கு நடந்த வணிகம் உறுதியாகின்றது. இவற்றை பற்றியெல்லாம் வர்ணிக்கின்ற சங்க பாடல்களும் உண்மையானவை என்று நமக்கு நிரூபணம் ஆகின்றன. அந்த நாணயத்தில் ஒரு பக்கம் ஒரு யானையின் உருவமும் மறுபக்கம் சேரர்களின் சின்னமான வில் அம்பு குறிக்கப்படுகிறது. ஒரு யானையின் அங்குசம் கூட அந்த இடத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது. மற்றபடியா சேர மன்னன் பெருங்கடுங்கோ. இப்போ இந்த மன்னனை KNS அவர்கள் தன்னுடைய அந்த ஜீனியாலஜி டேபிள் என்று சொல்லக்கூடிய வரிசையில் காட்டவில்லை. ஆனால் புகழூர் என்கின்ற இடத்திலே கிடைத்த ஒரு அரிய கல்வெட்டில் இந்த மன்னனின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இப்பொழுது இவனை மீள்பார்வை செய்தால் 1932 KNS அவர்கள் சொல்லி வைத்து சென்றது போல் இவனையும் முற்கால சேரர்களின் ஒரு மன்னனாக நம்மால் கொள்ள முடியும். இவனுடைய வரலாற்றையும் இறுதி மன்னனாகிய கணைக்கால் இரும்பொறையின் வரலாற்றையும் நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.